Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லேசி டேசி ஸ்டிச். இது வந்து அட்வான்ஸ் லெவலில் 13th கிளாஸ். இது வந்து ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான். இதை வந்து நம்ம சாதா ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடிலில் தான் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு பேஸ் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீடில் நம்பர் 5 ஆர்டினரி சாதா ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் தான் நான் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து சில்க் த்ரெட் தான் நம்ம வந்து இந்த லேசி டேசிக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து நான் 10 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கிறேன். 10 ஸ்ட்ராண்ட்ஸ் மீன்ஸ் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5. அங்கே அந்த சென்டரில் எல்லா லைன்ஸும் ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த சென்டரில் இருந்து நீடில் வெளியில் எடுத்து மறுபடியும் நம்ம எந்த இடத்துல இது த்ரெட்டை வெளியில் எடுத்துருக்கோமோ அதே இடத்துல மறுபடியும் பஞ்ச் பண்ணுறேன். பண்ணி கீழே எடுத்துட்டு பாருங்கள், ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த லூப்புக்கு உள் பக்கமாக இந்த லூப்புக்கு உள்ள பாருங்கள், நம்ம வந்து லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த லைனில் இது நான் எடுக்கிறேன். ஆனால் அந்த த்ரெட்டோட லூப் வந்து வெளியில் தான் இருக்கணும். நீடில் உள்ள சென்டரில் வரணும். பாருங்கள், இப்போ இனி நம்ம த்ரெட்டை டைட் பண்ணும்போது பாருங்கள், ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இனி வந்து இந்த பெட்டலை லாக் பண்ணுறதுக்காக இந்த பின்னாடி இதில் ஒரு லாக் ஸ்டிச் லாக் பண்ணுறோம். அந்த பெட்டல் வந்து அங்கே எங்கேயும் நீங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லாக் பண்ணி ஒரு குட்டி ஸ்டிச். இதுதான் லேசி டேசி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து அடுத்த பெட்டல் கம்ப்ளீட் பண்ணலாம். த்ரெட்டை மறுபடியும் நம்ம அதே இடத்துல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டு பாருங்கள், இந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அதை வந்து எப்போவுமே கையால் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. இனி வந்து இந்த பெட்டலை வந்து லாக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு குட்டி லாக் பண்ணுறோம். வந்து நெக்ஸ்ட் பெட்டல் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், அதே மாதிரி சென்டரில் இருந்து நீடில் கீழே இருந்து மேலே எடுத்து எந்த இடத்துல இருந்து குத்தி நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பியும் மேலே இருந்து கீழே இந்த லூப்போட சென்டர் அந்த பெட்டல்ஸோட ஷேப் வந்து அன்ஈவனாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெட்டலுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இந்த லேசி டேசி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் மற்ற ஒர்க்கும், அதாவது பீட் ஒர்க், குந்தன் ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இந்த த்ரெட் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் கொடுங்க. இல்லைன்னா த்ரெட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் மீதி பெட்டல்ஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 8 பெட்டல்ஸ் நான் வந்து அதில் ட்ரா பண்ணியிருக்கிறேன். மீதி 4 பெட்டல்ஸையும் இது மாதிரியே
ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த லேசி டேசி ஸ்டிச்சை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரே கலரில் எல்லா பெட்டல்ஸும் போடலாம். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக டபுள் கலர் யூஸ் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் வந்து டபுள் லேயராக, அதாவது ஒரு லேயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு டபுள் லேயராகவும் லேசி டேசி பண்ணலாம். அதையும் நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு லேசி டேசி ஸ்டிச்சு. வந்து த்ரெட்டு வந்து சிக்காயிராமல் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வந்து இந்த லேசி டேசி ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த லேசி டேசி இதில் வந்து நான் வந்து டபுள் கலர் ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம ப்ளஸ் மார்க் வருதில்ல, ஸ்ட்ரைட் லைன் ஒன்று, ஹரிசாண்டல் லைன் ஒன்று. இந்த ஸ்ட்ரைட் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைனும் வந்து நான் இந்த லைட் க்ரீனில் ஒர்க் பண்ணுறேன். மீதி மற்ற இந்த ஸ்லாண்டிங்காக வருதில்ல, லெஃப்ட் ஸ்லாண்டிங், ரைட் ஸ்லாண்டிங், அந்த லைன்ஸில் வந்து நான் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இங்கே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொலாப்ஸ் ஆகி அந்த பார்க்குறதுக்கே நீட்டாக இல்லாமல் ஆயிரும். பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் செயின் போட்டுக்கலாம். அடுத்தது மறுபடியும் நேராக ஆப்போசிட் சைடில் நான் வந்து அடுத்த பெட்டல் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வந்து நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வந்து நம்ம 4 பெட்டல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த 4 லைன்ஸ்லேயும் நம்ம வந்து டார்க் க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 8 பெட்டல்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிற லேசி டேசியை வந்து பார்க்கலாம். 3rd மாடல் லேசி டேசிக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டு வந்து சிக்கிக்கிச்சுன்னா, மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு த்ரெட்டாக நம்ம வந்து புல் பண்ணும்போது அது கரெக்டாகிரும். பாருங்கள், நம்ம வந்து 3rd மாடல் லேசி டேசி பண்ணிகிட்ருக்குறோம். வந்து ஆல்ரெடி லேசி டேசி இந்த மாதிரி தான் அப்படின்னு பேசிக் தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து காமிக்கலை. ஆரஞ்சு கலர் 8 பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட அந்த 2 பெட்டல்ஸோட சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டரில் திருப்பியும் கீழே இருந்து நீடில் எடுத்து நம்ம ஒரு குட்டி பெட்டல் போட போகிறோம். இந்த 2 பெட்டலோட சென்டரில் ஒரு குட்டி பெட்டல்ஸ். இதான் டபுள் லேயர் லேசி டேசி. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லா இதுலேயும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் எண்ட் பண்ணுறது நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட்டிலலாம் எண்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த லேசி டேசிக்கும் கீழே வந்து எண்ட் பண்ணணும். அது பார்க்காதவங்க வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த லேசி டேசி ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்களும் வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சென்டரில் பீட்ஸ் ஒர்க் ஆர் குந்தன் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப அழகான லுக் கிடைக்கும். இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணணுமோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.